ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 100 டேஸ் வந்து ஹேர் சேலஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம். என்னடா கண்ணன் வீட்டு சமையல்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹேர் கேர் சேலஞ்சு பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி நினைக்காதீங்க. சமையல் வீடியோவும் என் சேனலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். வேணும்னா அது பார்த்துக்கோங்க. இப்போ மெயினாக வந்து என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு முடி வந்து ரொம்ப வந்து கொட்டுதுங்க. தலையிலேருந்து அப்படியே மூட்டோட கொட்டுதுங்க. முதல்லாம் எனக்கு வந்து முடி வந்து ரொம்ப நிறையா, நல்லா அடர்த்தியாக, நல்லா சூப்பராக இருக்குங்க, புசு புசுன்னு. ஆனால் இப்போ என்னன்னு தெரில, முடி வந்து எதனால கொட்டுதுன்னே தெரில. ரொம்ப வந்து கொட்டுதுங்க. அதனால இப்போ ஒரு சபதம் எடுத்திருக்கேன். 100 டேஸில் வந்து திரும்ப வந்து என் முடியை வந்து வளர்த்து காமிப்பேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னா, கத்தாழை தாங்க இப்போ நான் எடுக்க போகிறேன். கத்தாழை வந்து வீட்டிலையே வந்து இதுக்காகவே நட்டு, அது வளர்றதட்டிக்கும் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நான் இது வந்து பண்ண போகிறேங்க. உங்கள்கிட்ட பண்ணி காமிக்கிறதுன்னே வந்து இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இந்த கத்தாழையை வந்து அந்த சைடில் உள்ள அந்த முள் பகுதி மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து கத்திகிட்ட வந்து அப்படியே எடுத்துட்டோம்னா அதே வந்துடும். மேல் தோலையும் அப்படியே வந்து சீச்சிடணும். சீச்சிட்டு நம்ம வந்து அதில் உள்ள அந்த கண்ணாடியாக இருக்கும், ஜெல்லு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து நமக்கு தேவை. தோலுலாம் வந்து தேவையில்லை. ஒரு சில பேர் வந்து தோலோடு மிக்சியில் போட்டு அரைக்கிறாங்க. நான் அப்படிலாம் அரைக்கக்கூடாது. நம்ம தோல் வந்து சேர்க்கக்கூடாது எப்போவுமே. நம்ம வந்து கத்தாழையில் வந்து அந்த ஜெல் பகுதி தான் வந்து நமக்கு வந்து தேவை. நம்ம வந்து அந்த 2 பக்கமும் நம்ம கத்திகிட்ட வந்து எடுத்துட்டு ஒரு ஸ்பூனில் வந்து நம்ம லைட்டாக அந்த இது பண்ணி விட்டோம்னாலே அந்த வந்து ஜெல்லுலாம் வந்து வந்துடும். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுத்தாலே அந்த ஜெல்லு வந்துடும். ஜெல்லு எடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு கண்ணுத்தட்டில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கண்ணாடியாக சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு முட்டை ஒரு முட்டை ஃபுல்லுமே உடச்சி ஊற்றிக்கிறணும். உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறணுங்க. அரைச்சி எடுத்துட்டு ஒரு தட்டில் வந்து நம்ம கொட்டிக்கிறலாம். கொட்டினா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு சில திப்பியாக வந்து லைட்டாக வந்து இருக்க தான் செய்யும். ஃபுல்லாக வந்து அரையாது. அது இருந்தால் ஒன்றும் பரவாயில்ல. அது வேணாட்டா வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கிறலாம். வடிகட்டிட்டு நம்ம அந்த சாறு மட்டும் எடுத்துக்கிறலாம். நான் வந்து வடிகட்டலை. இப்போ நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து தலையில் வந்து லைட்டாக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் இல்லாமல் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ரொம்ப முடி வந்து குளித்ததுக்கப்புறம் ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால தலையில் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நல்லது. அப்போ 2 முடியை வந்து உச்சி எடுத்துட்டு நல்லா 2 பக்கமும் பகுந்து விட்டுட்டு நல்லா சிக்கு இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறணுங்க. நம்ம எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறலாம். நல்லா அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணணுங்க. ஆனால் என்ன, முட்டை போட்டால் கொஞ்சம் லைட்டாக வாடை அடிக்கும். இருந்தாலும் என்ன பண்ண, நமக்கு முடி வளரணும்ல. எதுவுமே வந்து நமக்கு வந்து லேஸில் வந்து கிடைக்காதுல்ல. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் எதுவுமே நமக்கு வந்து கிடைக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நமக்கு கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. ஈஸியாக வந்து எதுவுமே கிடைக்காது. அதனால நமக்கு முடி வேணும்னா நம்ம வந்து எதுனாலும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தாங்க ஆகணும். எனக்கும் முட்டை வாடை தேய்க்கும் போதே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் தேய்ச்சிட்டேங்க. நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து கொஞ்சம் நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கிறணும். மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே கீழே முடி நம்ம தலையில் நம்ம மேல் பகுதியில் மட்டும் தேய்ச்சா போதாது. கொஞ்சம் நமக்கு லாஸ்ட்டாக வந்து அந்த நுனி முடி, அந்த இந்த பூச்சி வெட்டு, புழு வெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருந்துச்சுனாலும் நம்ம அப்படியேவும் அதுக்கும் வந்து நல்லா தேய்ச்சிக்கிறணுங்க. நல்லா அப்படியே மசாஜ் பண்ணி தேய்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த சைடெலாம் லைட்டாக வந்து எனக்கு சொட்டை மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்குருவோம். சரி, முடி வளருதான்னு பார்ப்போம். அங்கெல்லாம் முதல்ல நல்லா தாங்க முடி இருக்கும். நான் கொஞ்ச நாளாக இப்போ 2 வருஷமாக வந்து முடியை வந்து கவனிக்கவே இல்லைங்க. அதனால் எனக்கு வந்து எப்படி போச்சுன்னே எனக்கே தெரில. இந்த பாருங்கள், நுனி முடியை பாருங்கள், வால் மாதிரி தொங்குதா? அதுக்கும் சேர்த்து தடவி விட்டுக்கிறலாம். நம்ம தடவி விட்டுட்டு நல்லா ஒரு இழுத்து நல்லா ஒரு கொண்டையை போட்டுக்கிறலாம். அவ்வளோதான், நல்லா ஒரு கொண்டையை போட்டாச்சு. அப்படியே அந்த லைட்டில் அந்த சொட்டையிலையும் லைஸாக அப்படியே தடவி விட்டுக்குருவோம். லைட்டாக தடவியாச்சுங்க நல்லா. சமையல் வீடியோவில் பேசுனதுங்க, அதனால் லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் வார்த்தைகள் வந்து தடுமாறுது, கொஞ்சம் உளருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேங்க.
நான் வந்து சீவக்காய் போட்டு தான் குளிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஷாம்பு போடுறதுன்னா நீங்கள் எது போடுறதுன்னா போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து சீவக்காய் தான் போடுவேன். நானும் நிறையா குளறுபடி பண்ணி இந்த ஷாம்பு போட்டால் நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, ஃபஸ்ட்டு சீவக்காய் தான் போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க கத்தாழை ஷாம்பு அது இதுன்னு என்னென்னமோ போட்டேங்க. போட்டுட்டு ஆனால் எனக்கு கடைசியில் சீவக்காவை தவிர வேறு எதுவுமே என் தலைக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதனால நான் சீவக்காய் தான் போட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தேன். நம்ம அந்த கத்தாழை தேய்ச்சதுல லைட்டாக அந்த திப்பி திப்பியாக இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் வந்து என் முடியில வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அங்கங்கே லைட்டாக ஒட்டியிருக்கு பாருங்க. அது நமக்கு வந்து முடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து முடி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி விட்டாலே அது போயிடும். நம்ம சீவும்போது அந்த அந்த திப்பி திப்பியாக அந்த இது மாதிரி இருக்கிறதுலாம் அப்படியே வந்துடும். அதனால ஒன்றும் இல்லை. இந்த லைட்டாக அப்படியே முடியில பூரா தெரியுது பாருங்க. அது இருக்கிறது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நம்ம நினச்சோம்னா வடிகட்டி தேய்ச்சிக்கிறலாம், அவ்வளோதான். இப்போ வந்து முடி வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஃபேனில் தான் நான் காய வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த சேலஞ்சை வெள்ளிக்கிழமை வந்து நல்லா மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்கேங்க. நல்லா நமக்கு முடி வளரணும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓரளவுக்கு காஞ்சிருச்சு முடி. முடி வந்து காயறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டு சிக்க எடுக்கக்கூடாது. முடி வந்து ரொம்ப உதிரும். ஏன்னா நான் அப்படி தான் எடுத்து தான் அவசரத்தில் எப்படியாவது எடுத்துடுறது. ஆனால் இன்னுமே அந்த தப்பு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேங்க. முடி வந்து கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சினுக்கோழி வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். சினுக்கோழியை வச்சு நல்லா வந்து சிக்கு எடுத்துக்கிறணுங்க. இப்போ நான் வந்து என்ன கணக்கு பண்ணி வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி நான் தலை குளித்தது வந்து வெள்ளிக்கிழமை. நான் அடுத்து என்னைக்கு குளிக்க போகிறேன்னா செவ்வாய்க்கிழமை தான் குளிப்பேன். இடைவெளில வந்து குளிக்க மாட்டேன். ஏன்னா என் தலைக்கு சேரவும் செய்யாது. என் தலை சரியாக வேகமாக காஞ்சும் தொலையாது. அதனால இப்போ செவ்வாய்க்கிழமை குளித்தேன்னா வெள்ளிக்கிழமை. அடுத்து நம்ம வந்து சண்டே வந்து என்னைக்காவது ஒரு நாள் குளிப்பேங்க. நான் வந்து எப்போதுமே இப்படி தான் குளிப்பேன். நான் வந்து டெய்லிலாம் தலை குளிப்பேன் அப்படிலான்னு வந்து சொல்ல மாட்டேன். நான் வந்து எப்படி இருக்கணும் அது மாதிரி எனக்கு வந்து முடி வந்து வளரணும். அதுக்காண்டி எனக்கு முடி வளரணும் நான் டெய்லி தலை குளிச்சேன்னா அப்புறம் என்னைய யார் பார்க்குறது? அப்போ நான் போய் பெட்டில் படுக்க வேண்டியது தான். என் முடி வந்து வேகமாக காயவும் செய்யாது. பார்க்க வந்து ஷைனிங் முடி மாதிரி இருக்கும். ஆனால் தலை குளித்தோம்னா பரட்டை மாதிரி வந்துடும். அதனால நான் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போ வந்து இது சிக்கெடுக்கிறதுக்கு வந்து நல்லா அந்த மாதிரி பெரிய பல்லு உள்ள சீப்பை வந்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து எப்போவுமே சிக்கெடுக்கும்போது கொஞ்சம் கீழேருந்து எடுக்கணுங்க. நுனி முடியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்கு பிறகு தான் மேலே போகணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்த உடனேவும் கொத்தா நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா ஏன்னா அப்போலாம் பிடிச்சி இழுத்துருக்கேன். அப்படி இழுக்கக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்படி பிடிச்சிலாம் நான் இழுத்துருக்கேன். இப்போ வந்து முடி வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து முடி வந்து வளர மாட்டேங்குது. நம்ம வளர்த்து காமிக்கணும்னு ஒரு முயற்சியில் இருக்கேங்க. இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி பாருங்கள் சிக்கு எடுத்துட்டேன். எனக்கு எண்ணெய் தேய்க்கும்போது என் முடி எப்படி இருந்துச்சு, இப்போ தலை குளிச்சுட்டு வரவும் என் முடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுருட்ட முடி மாதிரி இருக்கா? வேகமாக எனக்கு காயவும் செய்யாதுங்க. இதை நான் காய வைக்கிறதுக்கு இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எனக்கு பிடிச்சிருக்குங்க. இப்போ பாருங்கள் என் முடியை பாருங்கள். முடி பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சிருச்சா? நானே திணறி பேசிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க வேறு அப்பப்போ ஊடால வந்து கதவை நொட்டு தட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்கங்க. இப்போ பாருங்கள் முடி காஞ்சிருச்சு. ஆனாலும் அப்படியே முடி வந்து உருவ அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ண? சரி ஒரு முயற்சியில் இறங்கிட்டான். முழுசாக வந்து நம்ம வந்து அதை வந்து கடைப்பற்றணும். இப்போ பாருங்கள் குளிச்சுட்டு ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கிளிப்பை போட்டு வச்சாச்சு. அவ்வளோதான் இதோட நம்ம இது. இப்போ ஃபஸ்ட் நாள் வந்து வெற்றிகரமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது கடைசி வரைக்கும் நம்ம வந்து பின்பற்றணும். மனம் தளரக்கூடாது. நீங்களும் என்னோட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் கேர் வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள்.